Hello guys, it's me Prasna Bekyo. இன்னைக்கு நம்ம ஒரு இன்ட்ரஸ்டிங்கான ஸ்டோரி பத்தி தான் பார்க்க போறோம். கேரளால இருக்கிற ஒரு ஹாண்டட் ஹோட்டல் பத்தி தான் பேச போறோம். இந்த ஹாண்டட் ஹோட்டல்ல என்ன நடந்துச்சு? அங்க என்ன பார்த்தாங்க? அங்க யார் இறந்தா? சோ இந்த மாதிரியான விஷயம்லாம் தான் நம்ம பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1998 ஆஃபிஷியலாக இந்த ஹோட்டல் வந்து ஓப்பன் பண்ணுறாங்க. அந்த டைமில் இந்த ஹோட்டல் ரொம்பவே ஃபேமஸாக இருந்துச்சுங்க. காரணம் இந்த ஹோட்டலோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே நியாயமான ப்ரைஸில் கிடைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஹோட்டலுக்கு நிறைய பேர் வந்து ஸ்டே பண்ணுவாங்க. அது மட்டும் இல்லாமல் லாங் ஸ்டேயில் கூட நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி லாங் ஸ்டேயில் ஒருத்தர் தங்கியிருக்காரு ரூம் நம்பர் 1102. அந்த ரூமில் தங்கினவர் ஒரு நாள் இறந்து போகிறாரு. ஹோட்டலில் இருக்கிறவங்களுக்கே அவர் இறந்துட்டாருன்னு சொல்லி தெரியல. சில நாட்களுக்கு பிறகு ஏதோ ஒரு நாத்தம் அடிக்குதுன்னு சொல்லிட்டு தான் அந்த ரூம் கிட்ட வந்து போய் செக் பண்ணியிருக்காங்க. உள்ளே வந்து அவர் இறந்து போயிருக்கார். அண்ட் அன்னிலேருந்து தான் அந்த ஹோட்டலில் வந்து இந்த ஹாண்டட்டான விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லி கதைகள் பேசப்பட்டிருக்கு. ரொம்பவே நல்லா ஓடிக்கிட்டு இந்த ஹோட்டல் ஒரு காலகட்டத்தில் இது வந்து ஒரு ஹாண்டட் ஹோட்டலாகவே ப்ரொஜெக்ட் பண்ணிட்டாங்க. அங்கே என்னென்ன நடந்துச்சுன்னு சொல்லியிருக்காங்கன்னா, இரவு நேரத்தில் தூங்கிட்டு இருக்கிறப்ப மற்ற ரூமில் இருக்கிறவங்களுக்கு நாக்காளி நவுத்துற சத்தம், கபட் திறக்கிற சத்தம், ஆளுங்க நடக்கிற சத்தம், இந்த மாதிரி மிட் நைட்டில் கேட்கும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரிலாம் கேட்குறனால மற்ற ரூமில் இருக்கிறவங்களுக்கு அந்த இடத்துல தங்குறதுக்கே ரொம்ப பயமாக இருந்திருக்கு. ஸோ அவங்களும் அந்த இடத்த விட்டு வெளியாகிறாங்க. இப்படியே நாட்கள் போயிட்டு இருந்திருக்கு. அங்கே இருக்கிற சத்தங்கள், அங்கே நடக்கிற விஷயங்கள்லாம் இன்னும் அதிகமாக ஆகிட்டு இருக்கு. நாக்காளி, மேஜை இந்த மாதிரி சத்தம் கேட்டுட்டு இருந்த இடத்துல அடுத்தது கூலி, தெரியுமா கூலி? ஸோ இதுதான். ஸோ இது வந்து உருட்டி விட்டா ஒரு சத்தம் கேட்கல, லைக் அந்த படியிலேருந்து இப்படி உருட்டி விட்டா அது கேட்கல, அந்த மாதிரி வந்து கேட்டுட்டு இருந்திருக்கு. இந்த மாதிரிலாம் இரவு நேரத்தில் கேட்குறப்ப அங்கே இருக்கிறவங்களுக்கு இங்கே ஏதோ ஒன்று தப்பாக இருக்குது, அவர் இறந்த பிறகு தான் இந்த மாதிரிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி நம்ப ஆரம்பிச்சிருக்காங்க. ஏன்னா அவர் மட்டும் அங்கே லாங் ஸ்டேல இல்லை, சில பேர் வந்து லாங் ஸ்டேல அங்கே தங்கியிருக்காங்க அவரை மாதிரி. அதுக்கப்புறம் இந்த புதுசாக வரவங்களுக்கும் இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்டு இருந்திருக்கு. இன்னொருத்தவங்களுக்கு என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஹோட்டல் செக்இன் பண்ணுறதுக்கு ஹோட்டல் தேடிட்டு இருக்காங்க. ஸோ அவரோட பட்ஜெட்க்கு ஏற்ற மாதிரி ஹோட்டல் தேடிட்டு இருக்கிறப்ப இந்த ஹோட்டலுக்கு போய் கேட்குறாங்க. அண்ட் இங்கே இருக்கிற வேலையும் அவரோட பட்ஜெட்டுக்கு கரெக்டாக வரனால 2 நாள் யோசிக்காமல் புக் பண்ணுறாரு. அவர் என்ன பண்ணுறாருன்னா, அந்த ஹோட்டல் செக்இன் பண்ணிட்டோன்னே சரி வெளியே போய் சாப்பிட்டு வரலான்னு சொல்லிட்டு அவரோட பேக்ஸ் திங்ஸ்லாம் வச்சுட்டு வெளியே போய் சாப்பிட்டு நைட் ஒரு 10 மணிக்கு போல் ரூமுக்கு வராரு. ரூமுக்கு வந்த பிறகு குளிச்சுட்டு அவர் படுக்கலான்னு சொல்லி முடிவு பண்ணுறப்ப தான் அவர் அந்த நைட்டு ஃபுல்லாக தூங்கவே முடியாமல் போயிடுச்சு. அவர் நைட்டு தூங்குறப்ப ஏதோ ஒன்று அவர் சுற்றி நிற்கிற மாதிரியும் ஏதோ ஒன்று அவர் ஃபீல் பண்ணுற மாதிரியும் ஃபீல் பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறம் என்னடா இது, என்னதான் நடக்குதுன்னு புரியாமல் நேராக கீழே செக்இன் பண்ண இடத்துக்கே வந்து சொல்கிறாரு. இந்த மாதிரி இங்கே என்னால் தூங்க முடியல, டிஸ்டர்ப் பண்ணுற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாரு. ஸோ அவங்களும் ஒரு நாளுக்கு மட்டும் கணக்கு பண்ணிவிட்டு இன்னொரு நாள் ரீஃபண்ட் பண்ணி அனுப்பி விடுறாங்க. ஸோ இந்த மாதிரி தான் சில பேர் இந்த ஹோட்டலுக்கு போயிட்டு இப்படிலாம் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி வந்திருக்காங்க. இந்த ஹோட்டலில் அவர் இறந்த பிறகு தான், அதாவது ஹிந்தி 1102 இருந்தவர் இறந்தார்ல, அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்குதுன்னு சொல்லி நம்புகிறாங்க. இதே மாதிரி தான் அந்த ஹோட்டலில் தங்கிட்டு இருந்தவங்களுக்கு நைட்டு யாரோ கதவு உடைக்கிற சத்தம் கேட்டிருக்கு. என்னடா கதவு உடைக்கிற சத்தமாக இருக்குன்னு சொல்லி கதவு திறந்து பார்த்துருக்காங்க, யாருமே இல்லை. அதை பார்த்து அவங்க ஷாக் ஆகுறாங்க. என்னடா நம்ம கதவு தானே ஏதோ உடையிற மாதிரி சத்தம் கேட்டுச்சு, யாருமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு அப்போவே அவங்க திங்ஸ் எல்லாம் பேக் பண்ணி அந்த ஹோட்டல்லேருந்து செக் அவுட் பண்ணுறாங்க. ஹோட்டலில் இன்னொரு கதையும் இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஹோட்டல் லிஃப்ட்டில் வந்து மேலே ஃப்ளோருக்கு தட்டினோன்னா பட் ஆனால் அது மேலே போகாமல் கீழே பேஸ்மெண்ட்க்கு போகுமா. அந்த ஹோட்டலுக்கு பேஸ்மெண்ட்டே ஒன்று இல்லையா.
அந்த லிஃப்ட்டுக்கு பேஸ்மெண்ட் ஆப்ஷனே இல்லை. ஸோ பேஸ்மெண்ட்டுக்கு போகுமா, ஆனால் அந்த கதவு திறக்காதான். ஸோ இந்த மாதிரியான விஷயம்லாம் கூட அந்த ஹோட்டலில் நடந்திருக்கு. இந்த மாதிரி நிறைய விதமான ஸ்டோரிஸ் இந்த ஹோட்டலை பற்றி சொல்லியிருக்காங்க. பட் ஆனாலும் இந்த ஹோட்டலுக்கு நல்ல ரிவ்யூவும் வந்திருக்கு. எதனால இந்த ஹோட்டல் பேர் நான் சொல்லனா, இப்போது அந்த ஹோட்டலில் எந்த பிரச்சனையும் இல்லை, எல்லாம் நார்மலாக தான் இருக்குதுன்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ ஓடிட்டுருக்கிற ஹோட்டலில் இந்த மாதிரி ஹாண்டட்னு சொல்லி அவங்களோட பொழப்பை நம்ம கெடுக்கக்கூடாது. ஸோ இந்த ஹோட்டலுக்கு இந்த மாதிரி கதைகள்லாம் வந்திருக்கு. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லை. நிறைய பேர் இப்போது இன்னமும் தங்கிட்டு தான் இருக்காங்க. நிறைய பேர் லாங் ஸ்டேலையும் அங்கே இன்னும் இருக்காங்க. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நார்மலாக தான் இருக்காங்க. ஸோ இதெல்லாம் முன்னுக்கு அந்த 1102ல் அவர் இறந்த பிறகு நடந்த விஷயங்கள். ஸோ கொஞ்ச நாளைக்கு இந்த மாதிரி டிஸ்டர்பன்ஸ் ஃபீல் பண்ணியிருக்காங்க. நார்மலாக இந்த மாதிரி ஹோட்டலில் தான் சில விஷயங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஸோ கண்டிப்பாக நீங்களும் ஹோட்டலில் ஸ்டே பண்ணியிருப்பீங்க. இந்த மாதிரி ஏதாச்சும் உங்களுக்கு நடந்திருக்கா? அப்படி நடந்துருந்துச்சுன்னா உங்களோட கதையை கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இன்றைக்குள்ள வீடியோ அவ்வளோதான். ஹோப்ஃபுல்லி உங்கள் எல்லாத்துக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பாய் ஃப்ரம் PQ சேனல்.